நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் பார் அட்வென்ச்சர் பார்ட் 2. இது வந்து பார்ட் 2. நம்ம எங்க விட்டோம் கடைசியா எனக்கு தெரியல சரியா. ஆனா பார்ட் 2 அதே வேர்ல்ட்ல தான் இருக்கிறேன் நான். டெசர்ட்க்கு எவ்வளவு தேவை நம்மளுக்கு பேர். இந்த பார்ட்ல வர நம்ம அந்த வில்லேஜ்ல இருக்கிறவனை காப்பாத்துறோம் வர சொல்லியிருக்கோம். 8 பேரா டெசர்ட்க்கு. இப்ப காப்பாத்த போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இல்ல ஸ்னோ வேலிக்கு போலாமா? சரி ஸ்னோ வேலியில யாரையாவது காப்பாத்திட்டு போலாம். தனி தள்ளுது. ஆமா இங்க ஒண்ணு இது என்னது 12 பேரை காப்பாத்தனா ஏதோ ஓபன் ஆகும். ஜெயண்ட் ஹவுஸ் என்னது? பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. போலாமே. எத்தனை பேரை காப்பாத்திருக்கோம்? போன பார்ட்ல நம்ம ஸ்னோ வேலிக்கு வரவே இல்லையா? சரி போலாம். எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தெரியும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அங்க இருந்தது 3 பேரை காப்பாத்தினாதான் போக முடியுமா? நெட் லாக் ஆகுது கைஸ். மறுபடியும் வந்தோன்னா இங்க கீழே இறங்கினா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிக்குமா கீழே இறங்கினா? இப்ப எப்படி அவ்வளவு கேப் இருக்கிற தூரமா? இதுதான் அந்த மாஸ்டரா? குட்டியா இருக்கு கியூட்டா. நெட்லாக் வேற அடிக்குது. இப்ப கீழே மட்டும் விழுந்தோட கொடுக்கும் பாருங்க அடி. கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயத்திலே தான் போயிருங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பார்க்கும்போது இது என்னது? காயின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போலாம். அதாவது அந்த வில்லேஜ்ல இருக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரை மட்டும் காப்பாத்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் அவனை காப்பாத்தலாம். வில்லேஜ்க்கு இல்ல இவனையா காப்பாத்திட்டு போயிடலாம். அங்க ஈஸியா தான் இருக்கும் நான் நினைச்சேன். அதனால அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்னோ வேலிக்கு வரலாம். நான் நினைச்சு டெசர்ட் ஓபன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் டெசர்ட் ஓபன்ல இருக்கா? ஆமா ஓபன் ஆயிடுச்சு டெசர்ட். இதோ பாருங்க போர்ட்ல எதுவுமே இல்லையா பேர் போட்டோவே. ஆனா இப்போ நம்ம ஒரு பேரை காப்பாத்தணும்னால ஒரு பேர் இருக்கா. இப்போ வீட்டுல ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம காப்பாத்துறவன் தோரா நம்ம காப்பாத்துறோம். பேசுறான் என்ன பேசுறான் தான் போடல. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். டவுனுக்கு போலாம் நம்ம. ஆனா நம்ம இப்ப யாரையும் காப்பாத்த போறது இல்ல. ஒருத்தன் காயின் டவர்னு சொன்னோமே அவனை காப்பாத்தான் நம்ம இப்ப போராடுறோம். ஜெட்டி போட்ட பேம்பஸ் கூட போடுறான் இவன். இங்க பாருங்க போர்ட்ல எத்தனை இருக்கு? 7 நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 இருக்கு. இப்போ அந்த ஒர்க்கனை மட்டும் காப்பாத்திட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு இப்போ வந்துடும். ஆடு முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டேன். இப்ப எல்லாம் ஒரு இடத்துல இருக்க காயின்ஸ் கூட நான் விட மாட்டேன். எல்லா இடத்தையுமே நான் நல்லா பக்காவா கவனிச்சுப்பேன். அங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. அவனா ஒரு டர்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம். ஒரு காயின்ஸையும் நான் விட மாட்டேன். தண்ணி கடையில எல்லாத்தையும் போய் எடுப்பேன் நானு. எனக்கு எங்கெங்க காயின்ஸ் இருக்கும்னு தெரியும். அதனால இங்க ஒரு காயின் இருக்குங்க.
நம்ம ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு டக் இருக்கிறானே அவன் மூஞ்சி இங்க ஒரு ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிருக்காங்க கைஸ். தண்ணிக்குள்ள இருக்கிறத கூட நம்ம காப்பாத்தணும். எடுக்கணும், காப்பாத்துறோன்ற பாருங்க. மேல வந்துட வேண்டியதுதான், மூச்சு விட முடியாது இல்லைன்னா. மூச்சு விட முடியல கைஸ் இவனால. இவன் உள்ள போக முடியல, எனக்கு மூச்சு விட முடியாத மாதிரி இருக்குது. அப்பா இங்க எல்லாம் காயின்ஸ் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே வந்து ஒருத்தனை காப்பாத்தன வழி பாருங்க. நம்மளுக்கு கீழெல்லாம் தேவையில்ல. ஓட்டா என்ன ஓட்டா தரல. நம்ம நெட்லாகு கைஸ், நெட்லாக் வர அடிக்குது. சரி போவோம். நெட்லாக்ல எப்படி நான் போறேன்னு தெரியல. வழி வர தரலையே, சட்டுன்னு போடா. ஒரு இடத்துலயும் நான் காயினை விடமாட்டேன்னு சொல்றதுக்கு காயின் நீங்க மறந்துருக்கு. மூச்சை பிடிச்சுக்கோங்க எல்லாரும், மூச்சு திறந்து இருந்தோம். நம்மளுக்கு காயின் தேவை, அதனாலதான் அங்க போய் மறுபடியும் ரிட்டர்ன் அடிச்சுட்டு வந்துருவேன் காயின் கிடைச்சனா. சரி கடைசியா வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இல்ல வேணாம், கடைசியால தேவையில்லை, நம்ம இப்பவே எடுத்துக்கலாம். ஐயா அந்த காயின் எடுக்கலையே. சரி பரவாயில்ல, மறுபடியும் இந்த பார்க் ஒரு பண்ணிக்கிட்டே போலாம். சரி விடுங்க, கீழே தான் இருக்கணும்னு இருக்கு. அந்த காயின் எங்க எடுக்க முடியலையே. இத புடிச்சிடலாம். புடிச்சிட்டு எப்படி பாத்தீங்களா, பார்க் அவுட் பண்ணுவேனால. சரி இப்ப அடிச்சுதான் காயினை எடுக்கணும் எல்லா இடத்தையும். காயின்ஸ் எல்லாம் எடுக்கணும் இப்ப. இதுவே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கு கைஸ் நம்மளுக்கு. இதுவே நம்மளுக்கு டாஸ்க் மாதிரி இருக்குன்னா போக போக டாஸ்க் எல்லாம் வருமே, அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தான் தெரியல. ஆமா நீ அப்ப வந்தா? நானா இப்பயும் வந்துட்டேன். கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தியா? ஆமா சரி ஓகே உட்கார். என்ன பண்ணலான்னு பிளானு? நானா இவங்கள்ட்ட சொல்லியிருந்தல பார்ட் 2ல நான் அந்த ஒருத்தன ஸ்னோவேலி இல்ல அங்க ஒருத்தன் இருப்பானே, அவன் பேர் என்னது, ராஜா. 125 காயின் எடுத்தா அவனை விடுதலை பண்ண முடியும்னு, அதுக்குதான் பார்ட் 2க்கு வந்துடுறேன். இதுதான் வாடா. சரி காப்பாத்த முடியுமான்னு தெரியல, இல்லைன்னா பார்ட் 2 தான், பார்ட் 3 தான். இது என்னது வழி போகுது? நான் போன வாட்டி சொன்னேனே ரகராட்னத்துல போனோன்னே. ரகராட்னம் எனக்கு வாயில நுழையாது. இது வாயில நுழையாதுன்னா நானா பண்ணட்டும் நீ டான்ஸ் ஆடு. ஹாய் கொஞ்ச நேரம் விட்டா தூங்கிடுறாங்க. இப்ப அங்க ஒரு காயின் இருக்கு, அங்க நிறைய காயின் இருக்கு. இந்த காயின்ஸ் இருக்கு. இந்த காயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க பின்னாடி பேர் அப்படியே அங்க இருக்கு, நான் எடுக்கிறேன். நிறைய காயின்ஸ் இருக்கு. இவனும் ஆல்ரெடி காப்பாத்தியாச்சு. ஆமா காப்பாத்தியாச்சு, நான் காயினை தானே எடுக்க வந்திருக்கிறேன். ஆனா என் கூண்டுக்குள்ள இருக்கான். இல்ல இப்ப
நம்ம இங்க வந்திருக்கோம்ல அதனால அப்படி காமிப்பாங்க. ஏன்னா வெளியில இவன் நிக்கிறான். ஓ ஓகே ஓகே. வெளியில தான் இவன் இருக்கிறான். ஆனா கூண்டுல அடைச்ச மாதிரி காமிப்பாங்க இங்க. ஐயா பர்பிள்ல வேற இருக்கு. பர்பிள் அணில நாம வரையும் ஸ்லோ நடப்பான். இங்கதான் இருக்கு. அது மேல போறாங்க. கீழே குத்துறாத கீழே குத்துறாத கீழே குதிக்காத. இங்கதான் இருக்குது நம்மளுக்கு குதிக்க. அது அப்புறம் எடுத்துக்கலாம் வந்து. நடுவுல போன வாட்டி எதெல்லாம் லைட்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம காயினை எடுத்துடானா இருக்கும். அப்ப அது மறுபடியும் எடுக்க முடியாதா? ஆமா எடுக்கலாம். அதெல்லாம் லைட்டா இருக்கிறத. நான் இதுலதான் ஏறணும். எனக்கு ஆசையா இருக்கு. இதுலதான் ஏறுவேன். நான் யார இல்லைன்னா இதுலதான் கரெக்டா இது வரும்போது அப்ப என்ன அப்பா கீழே குதி விழுந்தானே. அதான் பக்கத்துலயே ஒண்ணு போகுது. நெட்லாக் கைஸ் போன வாட்டி மாதிரி. போன வாட்டி மாதிரி நீங்க நினைச்சிடவே கூடாது கைஸ். இந்த நெட்ல என்ன பண்றாங்க கைஸ் இவன் இப்ப? சொல்லணும் நான் நினைச்சேன். இங்க குட்டியா போட்டிருக்கு FBS. அது அதிகமா இருந்ததுன்னா நெட்லாக் அடிக்காது. சரியா நிக்கிறேன் வந்து அந்த கேஜ் பக்கத்துல போய் வேணா நில்லு. சொன்னல தட்டலாம அவன நம்ம உள்ள மாதிரி மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இதா அப்படிங்க நல்லா உங்களுக்கு கைஸ் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் கைஸ். இந்த வியூ கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். நம்ம 91 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். நீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 9 சப்ஸ்கிரைபர் தான். இன்னும் 9 சப்ஸ்கிரைப் தான். ப்ளீஸ் பண்ணுங்க. 100 சப்ஸ்கிரைப் வர வந்துன்னா லைவ் ஸ்ட்ரீம் வேற வரும் கைஸ். அதனால கண்ணை முட்டு தட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி பெல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அது யாருமே ஆள்ல வைக்கிறது போல இல்லைன்னு நினைக்கிறேன். அதே ஆள்ல வச்சுக்கோங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம்னா ஜாயின் ஒரு பட்டன் காமிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜாயின் காமிச்சதுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ பேசுறதுக்குள்ள இவனுக்கே தூக்கம் வந்துச்சு. தூங்க கூடாது பார்த்து. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. என்ன எல்லாம் கேம் விளையாடணும். நான் ஏற்கனவே எப்பவுமே சொல்லறதுக்காக இத சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்டியா? ஆமா நீ வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் இல்ல கேட்டுதான் இருந்தியா? நான் சொல்லலாம் கேட்கல. ஐயோ நெட்லாக் நான் இந்த பஸ்ல முடிச்சுக்கிறேன். சரி ஏன் பண்ணி கூட போன வாட்டி மாதிரி. நம்மளுக்கு காயின்ஸ் வேணும். அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். இதோ பாத்தீங்களா கைஸ் கிட்ட ஏறினேன். FBS கம்மியாச்சுன்னா நெட்லாக் செம்மையா அடிக்கும் நம்மளுக்கு. இதோ ஏறிட்டேன்ல. அப்பா கூட கீ எடுக்கிறா. கீ எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். கூட வெயிட் பண்ண இந்த காயின் எடுத்துவேன். இங்க இருந்து கீழே வரைக்கும் நீயே எடுத்துட்டு போயிடு. பானை பண்ண நினைக்கிறேன். அந்த குருவி கூடு மண்டையா. இந்த குருவி கூடு மண்டை அந்த கட்டில தான் சொல்றேன். பக்கத்துலயே ஒரு அடிச்சிட்டாங்க கைஸ். நெட்லாக்லயும் மடித்த PSG ஒரு ஹார்ட் வேற குறைச்சு விட்டான். வந்து குறைச்சு விட்டான்னு சொல்லி குறைச்சு விட்டான். இப்ப நீ எதுக்கு அங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு காமிக்கணும். என்ன தெரியுமா? டெஸ்ட் இருக்கு. இது நான் சீக்ரெட்டா இருக்கு. கைஸ் ஆடு கைஸ் கடைசி கைஸ் ஆடம் போயிட்டு ஆல்ல மோட்டு. நான் உங்களுக்கு ஒரு ஈஸ்டர் எக் காமிக்கணும். அங்க போ. தண்ணிக்குள்ள போ. எது இந்த போட்டோ இருக்குமே அதுதானே? காமிச்சிட்டானே ஏற்கனவே. ஓ என்னோட பாஸ்டா தான் இருக்கு. நாம எனக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு சேர்க்க பார்ப்போம் இந்த காயின்ஸ்லாம். வீட்டு உள்ளேயும் போனோம் நம்ம. ஆமா காயின் இருந்தாலும் இருக்கும், இருந்தாலும் இருக்காது. இருக்கும் இல்ல இருக்கும் கண்டிப்பா. இப்ப அது மேல ஏறலாமா? காயின்ஸ் நிறைய இருக்காங்க. ஐயா இருக்கு. எனக்கு காயின்ஸ் நிறைய ஏறிக்கிட்டே இருக்கு. 125 கைஸ் அந்த மாதிரி. இதுல மட்டும் 100 காயின் வந்துச்சுன்னா நீங்களும் 100 சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி நல்லா அப்ப
உள்ளவே போக மாட்டேங்கிறான் இவன். அதே மாதிரி பிளாக் ஃப்ரூட்ஸ் என்னன்னாலும் கேளுங்க. பார்ட் 3 வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் இது பார்ட் 3 வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு காயின் இருக்குமே. சரி அங்க ஸ்டார்டிங்ல இந்த காயின் எடுக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, அப்புறம் எடுத்துக்கலாம். போய் ஹார்ட் எடுத்துட்டு நெட் லாக் வேற. இது நம்மளுக்கு இப்ப 24. அப்ப அது நிறைய ஏறிடுச்சு எனக்கு. முதல்ல டப்புன்னு போய் 6 7 மேல பாருங்க கைஸ். பிரெயின் ராட் தான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிரெயின் ராட்டும் தெரியும் எனக்கு. ஆனா பிரெயின் ராட்லாம் இப்ப பிடிக்கல கைஸ். எனக்கும் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. பிரெயின் ராட் தெரியாதா? கீழே பிரெயின் ராட் நீ போடவே இல்ல. நான் போடலையே. பார்ட் 1 பார்ட் 1 ஆமால, அது நான் மறந்தே போயிட்டேன். நீ போடவே இல்ல மாதிரி நடிக்காத. நான் தான் மறந்துட்டேன் பிரெயின் ராட்சிய. நாங்க தான் பார்ட் 2 பார்ட் 3 போட்டோம். அப்புறமா அதுக்கு அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கல. உண்மை சொல்லணும்னா எங்களுக்கு பிடிக்கல. வியூஸ் வர போல இருக்கு. வியூஸ் போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கல பிரெயின் ராட்ஸ் தப்புன்னு. ஐ ஹேட் பிரெயின். உங்களுக்கும் பிரெயின் ராட்ஸ்னா பிடிக்காதுன்னா ஐ ஹேட் பிரெயின் ராட்ஸ்னு போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆமா கரெக்டா சொல்லிட்டு. நெட்லாக அடிக்குது. நான் ஏறிக்கிறேன். நானே ஏறேன். ஏறிடுவியா? ஏறிடுவேன். வாய வைக்காத. இப்படிதான் பாம் சிப்லயும் நீ வாய வைக்க வைக்க பாம்லாம் வந்துட்டு இருந்தது எனக்கு. சரி அங்க டைரக்டா குதிச்சிரு. போடு மண்டை மேலே வாங்கினா. சூப்பர். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். நாங்க 100 மாத்திட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே கைஸ், நாங்க ரிட்டர்ன் பண்றோம். ஒரு ஹார்ட்ல தான் இருக்கோம். ஒரு ஹார்ட் எடுத்து ஜஸ்ட் 101 கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டக்குன்னு. 101 சப்ஸ்கிரைபர் குத்திடாங்க. மேல போ ஒண்ணும் இல்ல. கேட்டுட்டோம் போலயா. 104. அந்த காயினை எடுப்பேன். அங்க கொஞ்சம் வரிசையா காயின். இது வேற வராது உனக்கு. அவ்வளவா போயிரும். அப்ப வந்துட்டேன். இதையும் எடுக்கணும்ல. இப்படிதான் எனக்கு லக்கு. போறேன். ஒரு ஹார்ட்ல யானா இருக்கிறேன். இங்க ஹார்ட் எங்காவது அவங்க பக்கத்துல பி இருக்கு. இவனை அடிச்சிரு. டப்புன்னு போய் அந்த ஹார்ட் எடுத்துரு. ஆடா இது மேல இல்ல. போடு. எதிரி குதிச்சு காலையே பி இப்ப எடுத்து தண்ணி உள்ள வர வைக்கணும். 2 ஹார்ட் தான் இருக்கடா. வாபி நெட்லாக் வேற ஆகுது கைஸ். பிஏ வந்துடாத. அதான் பாரு வந்துரும். 125 118 கலெக்ட் பண்ணியாச்சு நம்ம. சூப்பர் கைஸ். அடிச்சிரு. நீ அடிச்சிரு. மேல போனா கீழே வந்துடுவேன். ஓ சூப்பர். 125ல 120 கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 காப்பாத்திடலாம். இன்னும் ஒரு 4 காயின்ஸ் தான் கைஸ். அவ்வளவுதான். முடிச்சாச்சு. ஒண்ணு இன்னும் 2 காயின். ஏதோ இங்கே இருக்கு. 1 அவன் இந்த கேஜ் மேல இருக்குது. எடுத்துக்கோ. 2 125னா 125 தான் கரெக்டா எடுப்பேன் நானு. இந்த ஒரு ஹார்ட் எடுத்துக்கோ. ஹார்ட்டா? இப்பதான் ஹார்ட்டை விட்டு பாருங்க. இப்ப அப்படியே தண்ணி உள்ள போயிடலாம். அப்படியே தண்ணிலயே போயிட்டு அப்படியே மேலே ஏறிக்கலாம். போற வழியில எல்லாம் காயின் வைக்கிறாங்களே. நான் இப்ப இப்படி குதிச்சிடுறேன். பாத்தீங்களா? 126 ரூபா அதிகமா இருக்குல்ல. பரவாயில்ல. இது இப்ப ஃபுல்லா போயிருமா இந்த காசு? இல்ல ஜஸ்ட் அவ்வளவுதான். நம்ம முடிச்சிட்டோம். போவாது காசு. போவாதா? பி ஆடுது. எக்ஸ் வந்துருச்சு. எக்ஸ் ஊத்தாச்சு. வா நம்ம முடிச்சாச்சு. வா நம்ம வேர்ல்டுக்கே போயிடலாமா? ஆமா போலாமா? 3 2 1 இரு 3 2 1 வந்துட்டோம். அந்த சரி
இரு ஜெயண்ட் ஹவுஸ் கிண்ண எத்தனை ஓ காப்பாத்து ஜெயண்ட் ஹவுஸா ஆமா. நான் பார்த்ததே இல்லை இது இப்பதான் நானே உங்களுக்கு சொன்னேன். இப்பதான் நான் பாக்குறேன் 9 பேரு வச்சிருக்கோம். இன்னும் அப்ப 3 பேர் தான் கைஸ் 3 பேரை மட்டும் காப்பாத்திட்டோம்னா அவ்வளவுதான் ஜெயண்ட் ஹவுஸா தந்துடும். So, thank you for watching the video guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை 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 பை.